பேசலாம். மேம்குமார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு அதீதமான விமர்சனமாக எடுத்துக்க முடியுமா, அல்லது லக்ஷ்மியோ அல்லது பேராசிரியர் அருணனோ சொல்லக்கூடிய அந்த புள்ளியில் லாஜிக்காக இருக்குது தானே? மத்திய அரசை விமர்சிக்காமல் வெறும் மாநில அரசை மட்டும் விமர்சிக்கிறது, நீட்டிலிருந்து டங்ஸ்டன் வரை அவர் எதிர்க்க வேண்டிய புள்ளியாக மத்திய அரசு இருக்கும்பொழுது அதை நகர்த்தி வச்சுட்டு மாநில அரசை மட்டுமே விமர்சிக்கிறது சரியான புள்ளியா? இப்போ 1.5 வருஷமாக தொடர்ந்து விவாதங்களும் அறம்பாடிக்கிட்டே இருக்காங்க மீடியா வழியாக, டிபேட்டில். அதே சமயத்தில் பாஜகவுக்கு பி டீம், அவர் பி டீம், இவர் பி டீம், இந்த பி டீம், ஏ டீம், இசட் டீம், இதெல்லாம் புனைக்கதைகளாக தான் இருக்கிறது. ஏன்னா இதில் உண்மை இருக்கிறதாக தெரியல, எதுவுமே உண்மை இருந்த மாதிரி தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரிகிறது, பாஜகவை கண்டு எல்லா கட்சிகளும் கொஞ்சம் பயப்படுதுங்கிறது நல்ல வெளிப்படையாக தெரியுது. நான் யதார்த்தமாக சொல்கிறேன். இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் இப்போ பிஜேபி கொண்டு அதில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் பிஜேபி எல்லா பிரச்சனைக்கும் பிஜேபி அப்படி கொண்டு வர்றாங்க. இல்லை உண்மைன்னா யார் சொல்கிறது உண்மைன்னு? எல்லா கட்சிகளும் இந்த பாருங்க, டங்ஸ்டனுக்கு அதுக்கு முன்னையே ஏற்கனவே இருந்தாலும் இப்போ சர்வே பண்ணதெல்லாம் டிஎம்கே பீரியடில் நடந்தது தானே. முதல்ல இவங்களும் கூட அது சரின்னு தானே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தானே இப்போ அது நிறுத்தியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அது யார் பண்ணாங்கிறத விடுவோம். அந்த மேட்ரு இஸ் க்ளோஸ்டு, அது முடிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த விஷயத்தில் எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற தொடர்புகள் வந்து கடந்த காலங்களில் என்னென்ன மாதிரிலாம் நடந்தது, எத்தனை தடவை அவங்கெல்லாம் அறிக்கை கொடுத்து மறுப்பு கொடுத்து எங்களுக்கு அது கூட்டணி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி வந்தாங்க. பாஜகவிலையும் லட்சுமி சொல்கிறது என்னென்னா, டெல்லியில் ஆம் ஆத்மி தோர்த்தது அல்லது டெல்லியினுடைய தேர்தல் நிலவரத்தை பார்க்குறப்ப அது இந்தியா கூட்டணிக்கு சம்மட்டேடின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே வருது? அங்கே இந்தியா கூட்டணியே களத்தில் இல்லையே. அங்கே ஆம் ஆத்மி தனியாக இருக்கிறாங்க, காங்கிரஸ் தனியாக இருக்கிறாங்க. இவர் ஏன் பாஜக குரலில் பேசணும்? காங்கிரஸுக்கு மெயினான கட்சி இல்லையா இந்தியா கூட்டணியில்? அதுக்கு தோல்வி கம்யூனிஸ்ட் மெயினாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலவரம் என்ன தெரியுமில்ல? அங்கே இல்லை குமார், அருணன் சார் ஒரு இடத்துல பாலத்தில் 326 கம்யூனிஸ்ட் ஓட்டு, அங்கே நோட்டாவுக்கு 1119 ஓட்டு நோட்டாவுக்கு. ஆதர்ஸ் நகரில் கம்யூனிஸ்ட்டுக்கு 153 நோட்டா 877. இப்படி 7-8 தொகுதியில் 100க்கு கீழே 100, 110 இப்படி தான் வாங்கியிருக்காங்க. அப்போ அதனால் அவருக்கு வருத்தம் இருக்கலாம். அதுவும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறது. அதனால இந்தியா கூட்டணியே டெல்லியில போட்டி போடலையே, அவங்க தனித்தனியா தானே போட்டி போட்டாங்க. கூட்டணினா என்னங்க, எல்லாரும் சேர்ந்தாலே அந்த கூட்டணி தானே. பாஜகவும் இந்தியா கூட்டணியில தான் இருக்கு, இந்தியாக்குள்ள இருக்கிறதுனால அப்படி எடுத்துக்க முடியுமா? இல்ல நான் கேக்குறது, இந்தியா கூட்டணி இல்லையே. அங்க வந்து ஆம் ஆத்மி தனியா இருக்கிறாங்க, காங்கிரஸ் தனியா போட்டியிடுறாங்க, இடதுசாரிகள் தனியா இருக்கிறாங்க. இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? போட்டியிடல அப்படி சொல்லுங்க. அங்க அவங்க சார்பா நிக்கிற கட்சிகள் பூரா அது அந்த கூட்டணியில இருக்கிறவங்க தானே, கம்யூனிஸ்டால தானே இருக்கிறது. அதனால இல்ல இந்த பார்வையே பாஜகவுடைய பார்வை. ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டிற்கு திமுக அந்த கூட்டணியில் இருக்கிறது, திமுகவுக்கு எதிரான கருத்தை அவர் சொல்லணுங்கிற நிர்பந்தம் அவருக்கு இருக்கிறது. தேர்தல் முடிந்த உடனே அவர் கருத்தை அவர் சொல்லியிருக்காரு, அவர் விமர்சனத்தை அவர் வைக்கிறார். அதுக்கு ஒரு பெரிய காரணம் கற்பிச்சு. அதனால பாஜக நேற்று வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. எந்த விதமான நாங்கள் பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. ஜெயக்குமார் வாரத்தில் 2 அறிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. அதனால இல்லை அதில் என்னன்னா 1ஆம் தேதி பட்ஜெட் வருது, பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி கேட்குறப்போ அப்பவும் மத்திய அரசை கடுமையாக விமர்சிக்கல. சரி ஓகே, 8ஆம் தேதி டெல்லியினுடைய தேர்தல் முடிவு வருதுன்றப்போ அதில் டோட்டலாக பாஜகவுடைய நிலைப்பாட்டிலேருந்து பேசுகிறப்ப தானே டப்பிங்கிற குரல் ஒலிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. பாஜகவை விட திமுக மேலே அவருக்கு கோபம் அதிகமாக இருக்கலாம். அரசியல் ரீதியாக திமுக மேலே அவருக்கு வெறுப்பு ஜாஸ்தியாக இருக்கலாம். அதனால் அந்த வெறுப்பை வெளிப்படுத்துவதற்காக இப்படி பேசியிருக்கலாம். இதெல்லாம் என்ன காரணம்னா, எதிர்க்கட்சிகள் யாராவது சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தால் ஒன்றுமே பேசாமல் விட்டாருன்னு சொல்லுவோம், நம்ம தான் பேசுவோம். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எதிர்க்கட்சி யார் இருக்காங்களோ, எதிர் அணிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள விமர்சிக்கிறதுக்கு இந்த தேர்தலை பயன்படுத்தி அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நாங்கள் உங்கள் கூட்டணியில் இல்லை, உங்கள் கூட்டணி பூரா அதுக்கு திமுகவுக்கு எதிரான பிரச்சனை தமிழ்நாட்டில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னா, திமுகவுக்கு எதிரான கருத்தாக அதை நம்ம அப்படி தான் பார்க்க முடியும். அதனால் அது அந்த மாதிரி தான் இருக்க தவிர, பாஜகவை கனெக்ட் பண்ணுறது, பாஜகவோட லிங்க் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறதுங்கிற வழக்கமாக அறம்பாடுறதுன்னு ஒன்று உண்டு தமிழில். அறம்பாடியே கெடுக்கிறது. அது பிஜேபி எந்த வழியிலும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு நரேட்டிவை தொடர்ந்து செட் பண்ணி. ஆனால் அது இந்த 2026 தேர்தலில் இதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு அது புது முகத்தை எடுத்துகிட்டு வருங்கிறது என்னுடைய அபிப்பிராயம்.
இதானே அண்ணாமலை ஒரு அறிக்கையை போடுறாரு, அது அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறாரு இபிஎஸ் அப்படின்றப்போ அதுக்கான டப்பிங் வாய்ஸ்ன்றதுக்கான சான்று இருக்குல்ல. ஒரு கருத்தை ஒரு எதிர்மறையான ஒரு கருத்து ஒரு அந்த வார்த்தை தான் அதுக்கு பொருத்தமா இருந்ததுன்னா அதை எல்லாரும் தான் பயன்படுத்துவாங்க. இல்ல அதுக்குன்னு வரி வரியாவா பயன்படுத்துவாங்க? அப்படி இல்ல, எனக்கு புரியல. இல்ல அதுல அவர் சொல்ற மாதிரி தெரியாதா, விளக்கம் தெரியாதா? இல்ல நீட்டுக்கு எதிராக ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க, அது முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு டாட் கூட மாத்தாம அனுப்புனாரு. அது லாஜிக். மத்திய அரசோ மாநில அரசோ ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னு வச்சுங்க, இந்த 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 கொள்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், அந்த வன்மையாக கண்டிக்கிற வார்த்தையை தான் எல்லாரும் போட்டாகணும். அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கணுமே தவிர புரியல எனக்கு புரியல. இல்ல ஒரு ட்விட்டர்ல இருக்குது அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. அவருக்கு ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி, அவருக்கு யாரும் அட்வைசர்ஸ் கூட இல்லாத மாதிரி, அண்ணாமலை சொல்றதை தான் அவர் போடணுங்கிற மாதிரி பிரசன்னா சொல்றதை நீங்களும் கேட்குறீங்களா? இல்ல ஒரே ஆள் எழுதி கொடுத்துட்டாங்களா? ஒருவேளை கனடா அமெரிக்கா அட்லாண்டிகால இருந்திருக்கலாம் அந்த அறிக்கை வந்தப்ப. அந்த அறிக்கை வேணா இப்பவும் சோசியல் மீடியால இருக்கு. ரெண்டு அறிக்கை இப்படி வச்சு பாத்தீங்கன்னா வலதுசாரின்னு குமார் சார் அந்த பக்கம் இருப்பாரு, RSS ஆதரவாளர் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் அந்த அறிக்கையும் இருக்கும். தயவு செஞ்சு சோசியல் மீடியால போய் அறிக்கையை பாருங்க. அதனால அது மாதிரி நான் அப்படி நினைக்கல. அவருக்கு சில அவரு அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கருத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருப்பாரு. இயல்பாகவே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்குதா? அதிமுக இருக்கு சார். அதிமுக ரெண்டு பேரும் தான் சண்டையில நம்ம பார்க்கலையா? பல என்ன சண்டைன்னு தெரியல. ரெண்டு பேருக்குள்ள அண்ணாமலை இதால அண்ணாமலை இந்த சண்டையாலே அண்ணாமலை 3 மாசம் அவர் லண்டன் போயிட்டு வந்திருக்காரு. யார்? பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சண்டை இல்லையா? அப்ப சண்டை அது பாஜகவில் 2 அணி எப்படி இருக்கோ அது போல அதிமுகவில் 2 அணி இருக்கிறது. பாஜகவில் 2 அணி எப்படி அணி? ஒரு அணி அதிமுகவோட கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு அணி இருக்கிறது. அதே போல் அதிமுகவிலையும் எடப்பாடின்னு ஒரு 4-5 பேரை தவிர பாக்கி எல்லாருக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, பரஸ்பர பாசம். இருங்க நான் சொல்றேன். ரெண்டும் கட்சி மட்டத்துல கட்சி அளவுல அது இருக்கு. அந்த எண்ணம் நான் மறைச்சு பேசுறதுக்கு முதலமைச்சர் பேசுறது சரிதான். இல்ல முதலமைச்சர் பேசுறது இன்னைக்கு பேசுறது நான் இது பழைய கதையை சொல்றேன். அப்படியே இப்ப பாசம் இல்ல. இப்ப அந்த எண்ணம் அவங்க 2 பேருக்கு இருந்தது உண்மைதான். இருந்தது உண்மை, இன்னும் இருக்குன்னு கூட நான் சொல்றேன். அதுதான் முதலமைச்சர் சொல்றாரு. அதுதான் முதலமைச்சர். ஆமா சார், அது இருக்கு சார். அந்த எண்ணம் இருக்கு, அந்த எண்ணம் உள்ள இருக்கு. டிபேட்டே முடிச்சிட்டீங்க. ஆனால் தலைமைகள் இன்னும் நான் 3/4 மணி நேரம் எப்படி ஓடுறேன்னு தெரியல. நான் போய் பேச விரும்பல. நான் உள்ள கள நிலவரத்தை நான் சொல்றேன். ஒரு கட்சி அந்த பாசம் இன்னும் ஒரு பாசம் இல்ல சார். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, என்ன சொல்ல விடுங்க. ஒரு கட்சியில பலர் ஒப்பீனியன் இருக்கும். எல்லா கட்சியும் திமுக இல்ல வைக்காத கூட்டணியா, பாஜகவோட கூட்டணி வைக்கலையா, காங்கிரஸோட கூட்டணி வைக்கல, இப்போ காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் எத்தனை எல்லா கட்சியிலும் கூட்டணி வைத்திருக்கிறது. அதனால அது அந்த கட்சியில் இருக்கிற அவங்க ஒட்டுமொத்தமாக எடுத்து தலைமை எடுக்கிற முடிவு தான் முடிவு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலவரம் இருக்குங்கிறத ஒருவேளை முதலமைச்சர் சொல்லியிருக்கலாம், நான் மறுக்கலை. ஆனால் உண்மையான நிலைமை என்னன்னா அந்த மாதிரி இல்லை. இல்ல நீங்க கூட்டணிக்காக இருக்கும்பொழுது ஒரு நிலைப்பாடு வேற, அல்லது கூட்டணி வச்சுக்கணுன்ற பாசத்தினுடைய நிலைப்பாடு வேற. ஆனா தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க அக்ரெசிவா எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல நீங்க கள்ளமௌனம் சாதிக்கிறீங்கன்ற பார்வை இருக்கும். இல்ல அவரு அங்க அதிமுகவுக்குள்ளே பெரிய பிரச்சனை சார். அதிமுகவுக்குள்ளேயே இந்த நேரத்தில் ஏன் பாஜக எதிர்த்துக்கணும்னு பார்க்குறாங்க? இல்லை, அதிமுகவுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும்போது அதில் பற்றி தான் அவங்களுக்கு இது இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆர்வத்தோட வேகம் உணர்ச்சி வந்து பேசுகிற அறிக்கைகள்லாம் அப்படி தான் வரணும். இல்லை எனக்கு என்னென்னா டெல்லியில் நடக்கக்கூடிய எலெக்ஷனை பற்றி அக்ரெசிவாக பேசக்கூடியவர் தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்லயே காங்கிரஸுக்கு மக்கள் காங்கிரஸை கைவிரித்து விட்டார்களே ஏதோ ஒரு வார்த்தை போட்டிருந்தார், நான் படித்தேன். மக்கள் வந்து மனம் மாறிவிட்டனர், காங்கிரஸை புறக்கணித்து விட்டனர்னு ஏதோ போட்டிருந்தார் அவர். அது கூட சொல்ல மாட்டாரா ஒரு கட்சி தலைவர்? அப்போ இனிமேல் அதிமுக கிட்ட இருந்து பாஜக எதிர்ப்பு அல்லது பாஜகவினுடைய கடுமையான விமர்சனம்லாம் வராதுன்றீங்க? அது எப்படி நான் கேரண்டி கொடுக்க முடியும் சார்? அவர் சைக்காலஜி, நான் மனத்தத்துவ மருத்துவரா? உள்ளுக்குள்ள ஒரு பாசம் இருக்குன்றீங்களா சார்? கட்சிகளில் எல்லா வகையான கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த விவாதங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன், இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்குது, வரலாம் வராமல் இருக்கலாம். ஏன்னா அதிமுகவே ஒன்று சேர்ந்துருங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதிமுக ஒன்று சேர்ந்ததுன்னா அதுக்கு பயம் யாருக்கு பயம் வரும்னா திமுகவுக்கு தான் முதல்ல வரும். புளியை கரைக்கிறது அங்கே தான் கரைக்கும். அப்புறம் அந்த கூட்டணியோட மற்ற கட்சிகள்லாம் போய் சேர்ந்ததுனாக்கா அது என்ன ஆகுங்கிறது ஒன்று இருக்கிறது. அதனால் இதெல்லாம் தேர்தல் வர நம்ம எல்லாம் டெய்லி விவாதிக்கத்தான் போகிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதோ அதை விவாதிக்க போகிறோம்.